இந்த உலகத்துல வாழும் போது எப்படியாவது அவனை நான் ஜெயிச்சிடணும், இவனை நான் ஜெயிச்சிடணும், அவனை விட பொருளாதாரத்துல பெருசா வந்துடணும், இவனை விட பெரிய ஆள் ஆயிடணும், என்னை விட அவன் என்ன பெரிய ஆளா இருக்கிறது, அவன் வீழ்ந்து போகணும், அவனை எப்படியாவது அவனுடைய வளர்ச்சியை தடுக்கணும். அதே போல ஏதாவது சின்ன சின்ன மோதல்கள்லையும் பெருங்கொண்ட வெறுப்புகளை நாம வெளிப்படுத்துறோம், பகைமை பாராட்டுறோம், புறம் பேசுறோம், பொய் பேசுறோம், இப்படி ஏராளமான பாவமான காரியங்கள்ல ஈடுபடுறோம். இதுல உறவுகளுக்கு மத்தியிலேயோ ஊராருக்கு மத்தியிலேயோ ஏதேனும் ஒரு பிணக்கு ஏற்பட்டா அதை நீண்ட நெடு வெறுப்பாவே மாத்தி பகைமையாவே என்ன செய்யறோம், வாழ்றோம். வார்த்தைகளை, கடுமையான வார்த்தைகளை என்ன செஞ்சிடறோம், பல நேரங்கள்ல பயன்படுத்திடுறோம். அதாவது பேசக்கூடிய எண்ணிலிருந்தே நான் இதை சொல்றேன், ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திடுறோம், பெரிய மனச்சங்கடங்களை ஏற்படுத்திடுறோம். நாம ரொம்ப நெருங்கி பழகிருப்போம், ஏதேனும் ஒரு சின்ன பிரச்சனையில கருத்து வேறுபாடுல ஒரு பிளவு வந்திருக்கும். அந்த பிளவை சரி செய்யறதுக்கான வேலையை சுத்தி இருக்கிறவனும் பாக்குறது இல்ல, பாதிக்கப்பட்டவனும் பாக்குறது இல்லை, அதை மீண்டும் வளர்க்கறதுக்கான வேலையை தான் பாக்குறோம். ஆனா ஒரு விஷயத்தை நாம விளங்கணும், என்னதான் அந்த உலகத்துல யாரை விட நம்ம ஜெயிச்சாலும் சரி, நம்மளை விட எவனும் ஜெயிக்க கூடாதுன்னு அவனை வீழ்த்துறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சாலும் சரி, ஒரு விஷயத்திலிருந்து நாம தப்பவே முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 56வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனத்துல சொல்றான், நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத் வமா நஹ்னு பிமஸ்பூக். மரணத்தை நாமே உங்களுக்கு இடையில ஏற்படுத்தி இருக்கிறோம், யாரும் என்ன செஞ்சிட முடியாது, மிகைக்க இயலாது அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்ப நிச்சயமாக மௌத்துங்கிறது நமக்கு உண்டு. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுடைய மரண நிகழ்வும் நம்ம ஊர்ல நடக்கிற மரண நிகழ்வின் போது ஒருவேளை நம்ம உறவா இருந்து அவரை நாம பகைச்சோ வெறுத்தோ இருந்திருந்தா அது ஒரு பெரிய வேதனை. அவர் இறக்குற நேரத்துல, இறக்கும் போது, இறந்த செய்தியை கேள்விப்படும் போது. ஆனா வாழும் போது நம்ம இணக்கமா வாழ்ந்திருக்கலாமே. அது தாயா இருந்தாலும், தந்தையா இருந்தாலும், சகோதரியா இருந்தாலும், சகோதரனா இருந்தாலும், இப்படி கடுமையான வெறுப்போட என்ன செய்யறோம், வாழ்றோம். வேண்டாம், யாரு மேலேயும் வெறுப்பு காட்ட வேண்டாம். எல்லோரும் மீது நாம என்ன செய்வோம், அன்பு காட்டுவோம், கருணையோட நடப்போம். நான் என்ன எல்லாரும் பயன்படுத்துறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறத விட, எல்லாருக்கும் அல்லாவுக்காக நான் என்ன செய்யறேன், பயனுள்ளவனா இருக்கிறேன்னு நினைக்கிறது தான் சரி. எல்லாரும் என்ன பயன்படுத்துறானுங்க, எவனுமே எனக்காக வர்றது இல்லை, எவனுமே எனக்காக நிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நாம செய்யக்கூடிய உதவியை நிறுத்துறதை விட, நான் அல்லாவுக்காக செய்யறேன்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் உதவியாளனாவே நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாவுடைய கருணை நமக்கு நிச்சயம் உண்டு. அந்த மரண நேரத்திலேயும் ஒரு நம்ம உள்ளத்துல ஒரு கனம் இல்லாமல் என்ன செய்யலாம், அந்த மரண நேரத்தையும் அடையலாம். யாரு மீது நமக்கு வெறுப்பு வேணாம், எல்லாருக்கும் எல்லா காரியத்தையும் இயன்ற அளவுக்கு உதவியாவே நாம இருப்போம், அது அல்லாவுக்காக. யாருமே எனக்கு உதவி செய்யலையே நாம வருந்த தேவையில்லை, அல்லாஹ் கண்டிப்பா அப்படிப்பட்ட நல்ல மக்களுக்கு உதவி செய்வான். அந்த நல்ல மக்களுடைய பட்டியல் அல்லாஹ் உங்களே என்னை இடம்பெற செய்யும்.